Hi, welcome to my channel. நம்ம இன்னைக்கு ஒரு குயிக்கா பிரெட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இதுக்கு பேரு பாம்பே டோஸ்ட். இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அரை டம்ளர் பால், ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் இந்த அளவு. மூணுத்தையும் பீட் பண்ணியாச்சு. அதை சின்ன தட்டுல ஊத்திடலாம். ஊத்திட்டு இதுல ஒரு பிரெட்டா டிப் பண்ணி போடணும். இப்போ கொஞ்சம் நெய் நான் இந்த பேன்ல ஊற்றிருக்கேன். ஸோ இதை லைட்டா டிப் பண்ணிட்டு இதில் அப்படியே போட வேண்டியதான். நான் இன்னைக்கு ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டிப் பண்ண வேண்டாம், லைட்டா பண்ண போதும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்த சைட்லயும் கொஞ்சம் நெய் விடலாம். இதுக்கு நெய் ஊற்றினாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நெய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்களா, ஒரு சைட் ஃபுல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சமா திருப்பியும் நெய் போடுறேன். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாம்பே டோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் டேஸ்ட் பார்க்கறேன். நல்லாதான் இருக்கு. ஸோ சக்கரை கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். நான் சொன்ன அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. வேணா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கமெண்ட் பண்ணுங்க. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.